மாற்றான மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு கொண்டு வரவுள்ள புதிய மசோதாவானது இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அதனை தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் கட்டமாக கேள்வி நேரம் முடிவடைந்த பிறகு நண்பகலில் இந்த மசோதாவானது மக்களவையில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மசோதாவினுடைய அந்த வரைவு நகல் என்பது பரிமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் அதிலிருந்து பல்வேறு எதிர்ப்புகளை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது முன்வைத்து வருகின்றன. குறிப்பாக இந்த மசோதாவினுடைய பெயர் மாற்றம், அதில் மாநிலங்களினுடைய அந்த ஒரு நிதி பகிர்வு என்பது தொடர்பான பல்வேறு அந்த ஒரு பகுதிகளுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை எதிர்கட்சிகளானது முன்வைத்து வரும் நிலையில் பல்வேறு மாநில அரசுகளும் இந்த மசோதாவிற்கு எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில்தான் இன்று நண்பகல் இந்த புதிய மசோதாவை மத்திய அரசின் தரப்பிலிருந்து மத்திய அரசானது மக்களவையில் அறிமுகம் செய்து வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மசோதா மீதான ஒரு விரிவான விவாதத்திற்காக ஜேபிசி அமைக்க கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் முடிவெடுத்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் அறிமுகம் செய்த பிறகு என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்களவையில் எம்பிக்கள் முன்வைக்க உள்ளார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.